திருப்பரங்குன்றம் எல்லைக்கல்லில் தீபம் ஏற்றும் விவகாரம் குறித்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த ஏத்தலாம்னு திரும்ப சொல்லிட்டாங்களே. அதான் கண்டெம்ட் எடுத்து அதுக்கு திரும்ப போய் ஏத்தணும், உடனே போங்க எல்லாரும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு வாசிக்கிற வரைக்கும் வெயிட்டிஸ்ல இருப்பீங்க, கிளம்புங்க முதல்ல, உடனே முதல்ல கூப்பிடுங்க. தீர்ப்பு நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன், நீ போய் முதல்ல எல்லைக்கல்ல ஏத்து முதல்ல அப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டாப்ல. அப்படின்னு சர்வே கல்ல உடனே போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லாம 144 தடை உத்தரவையும் நான் வந்து ரிவோக் பண்றேன், கேன்சல் பண்றேன் அப்படின்னு உடனே போகணும். இந்த சட்ட போடல பனியம் போடல சொல்லக்கூடாது. யாராவது எப்படி எப்படி இருக்கீங்களா அப்படின்னு டக்குன்னு கிளம்பி வாங்க இல்ல டக்குனு உதய அப்படிங்கிற மாதிரி பட்டு வாயிலாரும் அப்படின்னு கோர்ட்டு கூப்பிட்டு அதிரடி தீர்ப்பை திரும்ப கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த தீர்ப்பு வாசிச்சு முடிக்க கூட இல்ல, உடனடியா எடப்பாடி படார்னு ஆமாமா இருந்துட்டாப்ல. ஆமாமா கிடையாது. ஒரு தீர்ப்புன்னு வந்தா அதற்கு ஆதரவு எதிர்ப்பு அதெல்லாம் வரத்தானே செய்யும். உடனே ஆதரவு அப்படின்ட்டு யாருக்கு? ஜிஆர்எஸ் மக்களுக்கு. ஜிஆர்எஸ் அதிமுக இன்னைக்கு மக்களுக்கு ஆதரவு அதெல்லாம் பேசி மக்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் தம்பி அப்படிலாம் சொல்ற? அப்புறம் தமிழ்நாட்டோட ஆண்ட கட்சி இது. அதான் ஆண்டை கட்சி, அதான் சொல்றாரு, அதை ஒரு ஆண்டை கட்சி. அவர் வந்து தீர்ப்புக்கு ஆதரவு அப்படின்னு இருக்காப்ல. அடுத்து திருப்பரங்குன்றத்தின் எம்எல்ஏ யாரு, ராஜன் செல்லப்பா, அவர் வந்து ஒரு ஆதரவை வழங்கி இருக்கிறார். ஆமா. அப்புறம் நயினார் நாயந்தன் ஒரு ஆதரவு. மொத்தமா சொல்லுது தம்பி, மொத்தமா அதிமுக ஆதரவு, பூரா சங்கியெல்லாம் ஆதரவு. அப்படி வந்துருங்க. அப்படி ஓகே சேர்த்துடலாம். பூரா சங்கிகளும் இப்ப இவரு நம்ம ஜிஆர்எஸ் பக்கம் நிக்கிறாங்க. எஸ் ஐயா we love ஜிஆர்எஸ் அப்படி நீதிபதிகள் பக்கம். ஆமா, மத்தவங்க எல்லாம் அப்படி இந்த சைடு. ஓகே. இப்ப திமுக அரசு வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. சங்கிகள் பூரா தமிழ்நாடு அரசு இல்ல, தமிழ்நாடு அரசு ஆதரவு மாதிரி பேசாம நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசுனா இப்ப யார் ஆண்டுகிட்டு இருக்கா? திமுக தானே. அப்ப திமுக அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்குது. இப்ப அதிமுக பாஜக சரி ரெண்டு ஒண்ணுதான், அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இப்ப இது ரெண்டுலயுமே இல்லாம நவதாரத்தையும் பொத்திக்கிட்டு சில ஜென்மங்கள் வாழுது இல்ல. யாரு அப்படி யாரு திரும்பி இருக்கு? அப்படி பனையூர்ல ஒருத்தருக்கான பண்ணையாரு. அப்படியா? அவர் திறக்கலையா? பனையூர்ல இருக்கிறாரா, எங்க இருக்கிறாருன்னு தெரியல, எந்த வீட்டுல இருக்காருன்னு தெரியல. அவர் வாய் திறக்கலையா? வேற யார் திறக்கல? இப்படி யார் யாரெல்லாம் திறக்கல அப்படின்னா அவங்கள்ட்ட சில கேள்விகள் இருக்குல்ல. அதுதான் இந்த வீடியோ. அந்த பனையூர் பண்ணையார் ஒருத்தர் ஆதரிக்குங்கிறத ஒரு வீடியோ போட முடியுமா? நாட்டுல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அதை பேசுவியா? நீ விட்டுவிட்டு அவருக்கு வந்து ஏதோ அவரு போடலன்னு அவருக்கு ஏதோ கோச்சிக்கிட்டு வீடியோ ஆகுனா மண்டே இப்படி கோலெல்லாம் வச்சுக்கிட்டு சிஎம் சார் நான் வீட்டுல இருப்பேன் இல்ல பக்கத்து வீட்டுல இருப்பேன் உங்க பட்டமால இருப்பேன் அப்படின்னு பேசி வீடியோ மட்டும் போட தெரியல. எங்க இருக்குன்னு சொல்லு. இதுக்கு வாயை கொண்டு போய் எங்க வச்சிருக்கேன்னு கேட்கணுமா இல்லையா? வாயை எங்கேயும் வாடகைக்கு விட்டியா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஆமா. அப்ப முக்கியமான பிரச்சனை போகுதுல, எவ்வளவு பெரிய பிரச்சனை இது. தமிழ்நாட்டுல இந்த நேரத்துல யாரை கூப்பிட்டும் அதுக்கு கருத்து கேட்கணும். நீ யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு? மக்களுக்கு ஆதரவா நீதிமன்றத்துக்கு ஆதரவா அப்படின்னு? மக்களுக்கு ஆதரவா சங்கிகளுக்கு ஆதரவா? அப்படியா? சரி சரி பிரிக்கணும். சங்கிகள் தான் நீதிமன்றம் பக்கம் நிக்கிறாங்களே, அது வேணாம் தனிங்கிறேன் வேணாங்கிறேன். ஓகே ஓகே. இப்ப இதுல என்ன கேள்வி, முதல்ல இந்த தீர்ப்புக்கு வந்துருவோம். கண்டெம்ட் வந்து எடுத்துட்டாப்ல, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்தாரு ஜிஆர்எஸ். எடுத்துட்டு இதெல்லாம் செல்லாது. அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ட்ராக் ரெக்கார்ட் இருக்குல்ல, ஆதாரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு செல்லாது கண்டெம்ட் தான் எல்லாம் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு 144 ரிவோக் பண்றேன், 144 ரத்து பண்றேன். ஆமா ரத்துக்கு அப்படின்ட்டாப்ல. அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த பெட்டிஷனர் போய் அங்க அந்த சர்வேக்கல்ல விளக்கு ஏத்த போறாரு. சர்வேக்கல்ல? ஆமா. எந்த சர்வேக்கல்ல? என்னது மலை மேல நட்டு வச்சிருக்காங்கல்ல சர்வேக்கல்ல. மலை மேல சர்வேக்கல்ல? ஆமா, மலை மேல தீபத்தை சொல்லியிருக்காங்க தர்கா பக்கத்துல. அதானே மலை மேல இதுல கோயில் ஏத்திக்கிட்டு தான் இருக்காங்க வருஷம். இந்த வருஷமும் நேத்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த குறிப்பிட்ட டைம்ல அங்க தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் சாமி நம்பிக்கை கொண்டவங்க போய் கும்பிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே நியூஸ் கார்டாகவும் இதாகவும் வந்திருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப இவனுங்க அந்த ராமரவிக்குமாருங்கிற சங்கி வந்து என்ன கேக்குதுன்னா, தர்காக்கு பக்கத்துல இருக்கிற சர்வேக்கல்ல நான் வந்து சர்வேக்கல்ல விளக்கேத்தி அங்க நான் ஒரு கலவரம் பண்ணணும், எனக்கு பெர்மிஷன் கிவ் அப்படிங்கலாம். இவருக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியுமா? ஜிஆர்எஸ் கொடுத்துருக்காரு, அது வேற விஷயம். நம்ம முடிவு பண்ண முடியாது, அவர் தான் முடிவு பண்ணணும். அது மாண்புமிகு நீதியரசர் சார் கொடுத்துருக்காரு. அது உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, மிகவும் தவறு. அதனால வந்து போயிட்டு ஏத்துங்க அப்படின்னு இருக்காப்புல.
இப்ப என்னன்னா அவர் ஏத்துவாரு, ஏத்துறதுக்கு தேவையான பாதுகாப்பு போலீஸ் ஏற்படுத்தி தீப்பெட்டி மண்ணெண்ணெய் அதெல்லாம் என்ன இதெல்லாம் கொடுத்து விடுங்க சொன்னாங்க. அதெல்லாம் அவரே எடுத்து வந்துருவாரு. கலவரம் செய்யறவன்ட்ட கையில நல்லா இருக்கும்ல, அதெல்லாம் அவன் வச்சிருப்பான். நீங்க பாதுகாப்பு மட்டும், அவன் கலவரம் செய்வதற்கான ஒரு பாதுகாப்பு மட்டும் நீங்க கொடுங்க. செய்வதற்கான பாதுகாப்பா? ஆமா, நேற்று செஞ்சாங்கல்ல கலவரம் செய்யறதுக்கு. கலவரம் செய்யக்கூடாததற்கு பாதுகாப்புடா, என்னமா தப்பா பேச? நேற்று நடந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? பேரிகார்டு உடைச்சானுங்க. இப்ப இதெல்லாம் எது எந்த கணக்குல வருது? ஆமா கலவர முயற்சி. ஆமா, அதெல்லாம் எந்த கணக்குல? 15 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. போலீஸ் மண்டையெல்லாம் உடைச்சு விட்டுருக்காங்க. அப்புறம் அப்படியா? ஆமா, நேற்று ரத்த வடி ஒரு காவலர் எல்லாம் போனாரு. இப்ப அதுக்கான பாதுகாப்பு மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னு ஜிஆர் சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்டே. என்னன்னா பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் அப்படின்னு நம்பிட்டு போன சங்கிகள் போலீஸ் வந்து ஆப்போசிட்ல இப்படி திரும்பி நிக்கிறாங்க. எப்படி? அவங்கள நோக்கி நிக்கிறாங்க. ஏன் எங்க நிக்கிறீங்க, வாங்க மேல போலாம் அப்படின்னா. இல்ல மேல எல்லாம் போக முடியாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க போலீஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க, சீவா வந்துருச்சு, நீங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பா மலை வரைக்கும் வரணும், மலை வரைக்கும் நாங்க வேணா போறோம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னா. ஏன் அப்படின்னா 144 தடை உத்தரவு ரத்து, அப்படிங்கறத ரத்து பண்ணணும்னு நாங்க அப்பீல் போறோம், அதனால நீங்களே வீட்டுக்கு போங்க. ரத்து பண்ணதுக்கு ஒரு ரத்தா? ஆமா, ரத்து பண்ணதுக்கு ஒரு இது அப்பீல். 144 ஜிஆர்எஸ் ரத்து பண்ணார்ல, அது வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்பீல் போறாங்க தமிழ்நாடு அரசு. அதனால அது வரைக்கும் போகக்கூடாது, அது வரைக்கும் மலையேறப்படாது, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்களா? ஆமா, அது பாருங்க நீங்களே பாருங்க. ஏற்கனவே வந்து 144 தடை உத்தரவு இது பண்ணதுக்கு நாங்க அப்பீல், அதே போல கோர்ட் ஆர்டருக்குமே நாங்க அப்பீலுக்கு கோர்ட் ஆர்டருக்குமே நாங்க அப்பீல் போறோம். அதனால தயவு செஞ்சு கலைஞ்சிருங்க, இல்லைன்னா அரெஸ்டுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. அலோவ் பண்ண மாட்டோம், கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டோம். இதை நானே எதிர்பார்க்கலையப்பா, யாருமே எதிர்பார்க்கல. என்னப்பா அது இப்படி ஒரு ட்விஸ்ட்? இதனாலதான் அன்னைக்கே சொன்னாங்க எச் ராஜா, என்னது ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர். அப்படியா? மீண்டும் ஒருவரை நிரூபித்திருக்கிறார். நேத்து கூட சொல்லிருக்காப்ல, நேத்து கூட இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஸ்டாலின் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவார், அன்னைக்கே சொன்னேன்ல, இதெல்லாம் மண்ணல்லி வச்சேன் கேட்டீங்களா? அதாவது 2 வருஷமா அந்த பதவியேற்ற அன்னைக்கு சொன்ன அந்த ராஜா திரும்ப அந்த டைலாக் இன்னைக்கு தான் நேத்து தான் சொல்லியிருக்காப்ல. இதுக்கு இடையில இவ்வளவு நாள் நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆனா இந்த டைலாக் திரும்ப நேத்து தான் சொல்லியிருக்காப்ல. யாருக்கு ஆதரவா? ஸ்டாலினுக்கு ஆதரவா. இது போய் இல்ல ஆமா, இத கொண்டு போய் சங்கிகள்கிட்ட சொன்னா கடுப்பாவாது? அது எங்களுக்கு தெரியுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் கூட நேற்று வெஸ்ட் மாம்பலத்துல ஏதோ கோயிலுக்கு போயிருக்காப்ல உண்டகட்டி வாங்கி திங்கிறதுக்கு, அங்க பிடிச்சி நம்ம ஆளுங்க மைக்க போட்டு ஏங்க பாருங்க இப்படி சீவோ வந்திருக்கு, இது இந்த மாதிரி தடுத்திருக்காங்க காவல்துறை, இன்னும் நினைக்கிறீங்க அப்படின்னு அச்சராஜாட்ட கேட்க அவரு இந்த இந்து விரோதி ஸ்டாலின்னு சொல்லுவாரு, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கலைஞர் அப்படின்ட்டாரு, இன்னும் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த கலைஞர் குடும்பத்தை உசுரோட இருக்க அரசியலே பண்றது கிடையாது. நேரு கலைஞர் இந்திரா காந்தி இப்படித்தான் போறது. ஆமா பாருங்க, இல்லனா இல்லாத கடவுள் ஒரு மனுஷன் வந்து செத்து நீங்களை டிஸ்டர்ப் பண்றா பாருங்க. அது மாதிரி கேட்கவே ஒரு மாதிரி இன்பமா இருக்குன்னு வைக்கல. இப்படியாக இப்ப டேக்கிள் பண்ணிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் மேலும் கலவரத்தை நடத்த விடாமல் சங்கிகளை தடுத்து கலவரத்தை நடத்த முயன்ற நயினார் நாகேந்திரன் கைது. என்ன கைது சொன்னாங்களே, வந்துருச்சு. ஆஹா, சுட சுட பிரேக்கிங் வந்து கொண்டே இருக்கு. ஆமா, ஒண்ணு அந்த போலீஸ்காரங்க எச்ராஜா ஆடியோ ஒரு 10 இன்ட்டு போட்டுங்கப்பா. போலீஸ்காரங்க தெளிவா வந்து சொன்னாங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க இல்லனா கைது பண்ணுவோம், வண்டியில ஏறிங்க. சப்போர்ட் பண்ணுங்க இல்ல வண்டியில ஏறுங்க. இல்ல பியூட்டிஃபுல்லா அவர் ஒன்னு சொன்னாரு, 144க்கு நாங்க அப்பீல் போறோம், ஒண்ணு அப்படியே கிளம்புங்க, இல்லனா வண்டியில ஏறுங்க, இல்லனா அரஸ்ட் கோஆபரேட் பண்ணுங்க, ஒண்ணு வீட்டுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்ல அரஸ்ட்க்கு கோஆபரேட் பண்ணுங்க. இவ்வளவுதான் பேச்சு வருது, இவ்வளவு டீசெண்டா தான் அப்ரோச் பண்றாங்க. இன்னும் ஜெயலலிதா மாதிரிலாம் கிடையாது, அடிச்சு நொறுக்குறது அதெல்லாம் கிடையாது. அது அவங்க பண்றாங்க, இல்ல அதெல்லாம் நம்ம பண்ணாங்க. இல்ல இப்ப இதுல என்னன்னா ஸ்டாலின் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்ல இல்லையா, இப்ப எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாப்ல. அதான் எடுக்கிறாப்ல, அவரு எடுத்திருக்காருல, ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியாது, இப்படி ஒண்ணு எடுத்திருக்கிறாரு. அதாவது தீர்ப்பு வாசிச்ச ஒரு சில நிமிஷத்திலேயே இப்ப ட்வீட் வந்து ஃபுல் ஸ்கிரீன்ல உங்களுக்கு வரும். ஸ்டாண்ட்ல எடுத்தா நேத்துல ஸ்டாண்டே எடுக்கலையே அவரு, நான் ஸ்டாண்டே எடுக்க மாட்டாப்ல நினைச்சேன், ஸ்டாண்ட் எடுக்காம தான் ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு நினைச்சேன். இல்ல இப்ப எடுத்திருக்க ஸ்டாண்டுக்கு கடைசி வரைக்கும் ஸ்டாண்டே எடுக்காம தான் இருந்தாலும் போக போறாரு, அப்படியே தெளிவா தெரிஞ்சு வச்சது. என்ன
என்ன போட்டிருக்காரு பாருங்க, எம்மதமும் சம்மதம், எம்மதத்தையும் சாராமல் நடுநிலையோடு ஆட்சி புரிபவர் சிறந்த ஆட்சியாளர் என்பதை மறந்து தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வலியுறுத்த ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் விரைவில் தகுந்த பாடம் புகட்டுவார். எந்த மக்கள் பாடம் புகட்டுவார்கள் சொல்லு? தமிழ்நாடு மக்கள் தான். இப்ப இந்த சம்பவத்துல தமிழ்நாடு மக்களுடைய ஆதரவு மனநிலை என்னவா இருக்கு? இதுல திருப்பரங்குன்ற விஷயத்துல தமிழ்நாடு மக்கள் வந்து சாமி கும்பிட போறாங்க. ஆனா இங்க கலவரம் பண்றது யாரு? அததான் கேக்குறேன் யாரு. இப்ப திருப்பரங்குன்றத்துல விளக்கு ஏத்துறதுக்குள்ள பெட்டிஷன், விளக்கு ஏத்துறதுல பஞ்சாயத்து, திரும்பி திரும்பி அதைத்தான் சொல்றோம். திருப்பரங்குன்ற மலையில உச்சி பிள்ளையார் கோயில் ஒண்ணு தனியா இருக்கு. அங்க வருஷம் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல விளக்கு ஏத்திட்டு தான் இருக்காங்க. நேத்து ஏத்தி இருக்காங்க. ஆமா, நேத்து ஏத்திருக்காங்க. அப்புறம் கலைஞ்சு போச்சலாம், போ வீட்டுக்கு போ, அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சுல்ல. அந்த சர்வேக்கள், அதுவும் தர்காவுக்கு பக்கத்துல இருக்க அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு அதுல எத்தனை வருஷம் ஏத்திட்டு இருந்தாங்களா இல்லையா? இல்ல சர்வேக்கல்ல எவனாவது தீபம் ஏத்துவானா? எந்த லுச்சா பையனாவது ஏத்துவானா? அவன் இவன் கேக்குறான், ராம ரவிக்குமார் கேக்குறான், எனக்கு அந்த சர்வேக்கல்ல ஏத்த விடு அப்படின்னு கேக்குறான். இப்ப இதுல எந்த மக்கள் ஆதரவு, எந்த மக்கள் எதிர்ப்பு? இன்னொன்னு சொல்லிட்டா, இந்த பூரா பயிலும் போய் இப்ப குத்த வச்சு உட்காந்தானுங்களா கோயில் வாசல்ல. இப்ப இன்னைக்கு நேத்தி கார்த்திகை தீபம், இன்னைக்கு முருகனுடைய ஊர்வலம் இல்லையா? நேற்று தீபம் இன்னைக்கு சாமி வந்து ஊர்வலம் போகுது கார்த்திகை. இவங்க போய் குத்த வச்சு உக்காந்தனால சாமி ஊர்வலம் பாதிலேயே தடைப்பட்டு கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்க சாமிய. அப்படியா? இப்ப வரலையா? அதெல்லாம் சுத்திலாம் வரல. இன்னும் சாமி குத்தாய் போடுமாடா. ஆமா, இப்ப இந்த தெய்வ குத்தாய் போடுமே. இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த பழக்க வழக்கத்துக்கு எவன் தடையா இருக்கிறது தம்பி? இப்ப சாமி வரல, சாமி கும்பலனா இப்ப இந்துக்கள் மனசு புண்படாதா? இதை யாருங்க ஏன்னா புண்படுத்துறவங்களே அங்கதான் இருக்காங்க. அதாவது இந்துக்கள் மனசு புண்படாதா அப்படின்னு எழுதுறாங்கல்ல, அவங்கதான் புண்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, முருகனுக்கு எதிராக இருப்பது மு.க. ஸ்டாலினா, ராம ரவிக்குமாரா, நயினார் நாகேந்திரனா? யாரு? அதிமுக. ஆமா, அவர்தானே எல்லாமே அதிமுக. அவ்வளவுதானே. நீ பெருந்தை ஆப்போசிட் சைடுல பெருந்தலைவர் இவரு, பெரிய தலைவர் வந்து எடப்பாடி தானே, அவரு தானே பெருந்தலைவர், பெரிய தலைவர். ஆமா பாருங்க, வெட்டு குத்தாய் பெரிய தலைவர், ஒரு 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 இந்த முகம் அவர் தானே. அதனால அவரு எந்த மக்களுக்கு ஆதரவு, எந்த மக்கள் எதிர்ப்பு சொல்லு? நேற்று வந்து இந்த கலவரம் நடத்தினாங்கல்ல, அதுல வந்து 15 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. கடும் நெருக்கடி, கடும் மோதல், சகில். அதுல அடிச்சு எல்லாரையும் விட்டுச்சு சகில் பண்ணி வண்டியில ஏற்றும் போது அந்த திருப்பரங்குன்றம் கோவில் பக்கத்துல இன்னும் நிறைய பேர் கைத்தட்டி போலீஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. கூட்டமா நின்று கைத்தட்டி இருக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல, அடிச்சு கைது பண்ணி ஏத்துனாங்கல்ல 15-20 பேரு, அவங்களும் இந்துக்கள் தான். அங்க நின்று கூட்டமா நின்று கைத்தட்டினாங்கல்ல, அவங்களும் இந்துக்கள் தான். இல்ல இந்த இந்துக்கள்ல இவர் யார் சைடு? யாரு? நீ எந்த மக்கள் சைடு? இப்ப அவ்வளவுதான் சொல்லு. கைது பண்ணி ஏத்துறவனா இல்ல கை தட்டுறவன் பக்கமான இபிஎஸ் அவர்கள் விளக்கணும் உங்களுக்கு. அந்த அரசியல் புரியாமதான் அவர். எனக்கு என்ன புரியலன்னா, இதுல யாரா இந்துக்கள்னு தெரியல எனக்கு. கைது பண்ணி ஏத்துறாங்களா இல்ல கை தட்டி சாமி ஊர்வலத்தை தடுக்கிற இவன் இந்துவா, இல்ல சைலண்டா போய் தீபத்தை கும்பிட்டு ஊர்வலம் வருமா இல்லன்னு வெயிட்டிஸ்ல இருக்கவன் இந்துவா? யார் இந்து? அவன் சைலண்டா கும்பிட்டு வந்து நின்னுட்டு கை தட்டி இருக்கான். ப்ரோ சூப்பர் ப்ரோ, கலவரம் இப்படிதான் ப்ரோ டீல் பண்ண. அப்புறம் போலீஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிருக்கான். ஒரு இந்துவே ஒரு இந்து கைதாவறதை எப்படி ரசிப்பான்? எனக்கு புரியல. ஒரு சக இந்து ஒரு இந்து கைதாவற எப்படி ரசிக்க முடியும்? கை தட்டி டார்ச்சர் பண்ணிருப்பான். மேபி இல்ல வசூல் போட்டிருப்பானுங்க, வா நீ வா என் கூட வந்து கலவரம் பண்ணு கூப்பிட்டுருப்பானுங்க. டென்ஷன் ஆகும்ல. இவன் சும்மா நசனசனே இப்படியே பேசிக்கிட்டு இழுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவத்தை உலகத்திலே பார்த்தது கிடையாது. இன்னொன்னு தெரியுமா, ஒருத்தனை கைது பண்ணும் போது இல்ல துன்புறுத்தும் போது, துன்புறும் பொழுது அதை கண்டு ரசிக்கிற குணம் வந்து நம்ம குணம் கிடையாது. கேட்டு ரசிக்கிற குணம் தமிழர் குணமே கிடையாது. அப்படி ஒரு குணமே நம்ம பண்பாடே கிடையாது. அதையும் மீறி ஒரு குரூப் கை தட்டி ஒரு கூட்டமே கை தட்டுதுன்னா எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆமாண்டா, அவனுக்கு எவ்வளவு வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப இதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவங்க எவ்வளவு கேவலமானவை, கேடு கட்டவங்கன்னு. இப்ப இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற இன்னொரு கை, இங்க இன்னொரு கை வந்து கழுவுது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அது ஒரு டெம்ப்ளேட், அது ஒரு டெம்ப்ளேட். இங்க இன்னொரு கை வந்து கழுவுது அப்படின்னு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. அப்படியா? அவரு ஆமா அப்படிதான் அவரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு யாரப்பா? யாரு அவரு தெரியாது. ராஜன் செல்லப்பா தெரியாது. நீங்க போங்க. அவர் என்ன பிஎஸ் வீரப்பாவா? அது சங்கிக்கு ஆதரவு கொடுக்குற இன்னொரு சங்கி. அது அவரும் தீர்ப்புக்கு ஆதரவு. நீங்க எப்படி வந்து இதை போய் எதிர்க்கலாம், இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, திருப்பரங்குன்றம் தொகுதிவாழ் மக்களே நல்லா பாத்துக்குங்க.
அங்க இருக்கிற பொது இப்போ ஒரு கலவரம் அங்க நடக்குது, இவனுங்க போய் பிரச்சனை பண்றானுங்கன்னா இப்ப என்ன அவங்க வெறும் இஸ்லாமியர்கள் மட்டுமா வந்து டார்கெட் பண்ணி அடிக்க போறாங்க? அங்க இந்துவும் தான் பாதிக்கப்பட போறான். இப்பதான் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. இன்னைக்கு காலையில இருந்து அடிவாரத்துல இருக்க பூரா கடையும் மூடி இருக்காங்க. அப்போ கடை மூடி இருக்குன்னா அங்க வெறும் இஸ்லாமியர் மட்டுமா கடை போட்டிருப்பாங்க? இந்துவும் தானே போட்டிருப்பாங்க. அவங்க தொழில் பாதிப்பு தானே. இப்பதான் ஒரு விஷயமே விளங்குது. என்னது? இந்த சங்கி பயில்வோ இந்த வெற்றிவேல் வீரவேல் அரோகரன்ட்டு கூட்டமா போனாங்க. ஒரு 50 பேர் போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? மாதாக்கி ஜெயின் கட்டிருக்காங்க. அதை பார்த்துனாங்க. அதெல்லாம் யாரான்னு இப்பதான் புரியுது. யாரு? எல்லாம் அதிமுக காரங்க தான். இபிஎஸ் சொன்னதுனால அவங்களும் இருப்பாங்க. ராஜன் சொல்லப்ப அந்த ஏரியா தானே, அந்த ஏரியால ஒரு அதிமுக காரனை அதுல கலந்து போயிருக்கலாம். ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க. அப்ப அந்த ஏரியால ஒரு அதிமுக காரங்க தான் அந்த பூரா அந்த கும்பல். RSS பிஜேபி எல்லாம் கிடையாது. நானும் நினைச்சேன்டா அவ்வளவு பேர் இருக்க வாய்ப்பு இல்ல ஒரு ஏரியாவுல. வெளியூர்ல இருந்தெல்லாம் அதிமுக சப்ளை இருக்காங்க. அப்படியா? ஆமாமா. யாரு நம்ம நிதிஷ் மோடி ஜெயிச்சதுக்கு இங்க இருந்து போனவங்க இல்ல பீகாருக்கு வாய்ப்பு இருக்கடா. அவன இங்க இருந்து கிளம்பி போய் சங்கிக்கு சப்போர்ட் பண்றதுனா பாஸ்போர்ட் எடுத்து கூட போவாங்க உள்ள இருக்கு. சங்கிகளுக்கு பாலம் தாங்குவதில் எடப்பாடி அடிச்சுக்கிறதுக்கு ஏன்னா அவங்களே ஒரு மீடியம் சங்கி தானே, மினி சங்கி, மிட்டோன் சங்கி, அவ்வளவுதான். அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப இதுல கேட்க வேண்டிய இன்னொரு ஆள் இருக்காரு. திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ இப்படி ஒரு ராஜன் செல்லப்பா, மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தோழர் இருக்கிறாரு. அவர் 2 நாளா சங்கிய வந்து மண்ணள்ளி வைக்கிறது 2 பேருக்கு தான். ஒன்னு MK ஸ்டாலினுக்கு, இன்னொன்னு வெங்கடேசனுக்கு. ஏன்னா அவர் வந்து போலீஸ் துறை அமைச்சர் அவர் தான், முதல்வர் அவர் தான். அவர் தான் வந்து வம்படியா நின்னு தடுக்கிறாரு. அவருங்களா சவுனேன்னு அவர் மட்டும் கலவரத்தை ஏற்படுத்த விடாம அவர் வந்து தடுக்கிறாரு. அவர் எங்க இருக்காரு? அவர் சென்னையில தான் இருக்காரு. போலீஸ் அராஜகம் பண்ணுது, அதை போய் ஏன்டா நீ இதுன்னு சொல்ற? போலீஸுக்கு கெட்டு யாரு? போலீஸ் கிட்ட யாரு? யாரு? அந்த டிஜிபி ஐஜி இருக்காரு. அவர்தான். டிஜிபிக்கு யாரு வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நியூஸ்ல வந்து ஸ்டாலின்ங்கிற பேரே நான் படிக்கவே இல்லை. ஐஜி வந்தார், தென்மண்டல ஐஜி விரைந்தார், அப்படிதான் நான் படிச்சேன். ஸ்டாலினுக்கு சம்பந்தமே கிடையாது. ஐஜி டிஜிபிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யாரு? யாரு தெரியல. மேல இருந்து வருவான் போலீஸ் துறை அமைச்சர். போலீஸ் துறை அமைச்சர் யாரு தெரியல. முதல்வர் தான் போலீஸ் துறை அமைச்சர். அப்ப அவரு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இப்போ அவருக்கு மண்ணல் வைக்கிறாங்க. இன்னொரு ஆள் யாருன்னா நம்ம தோழர் வெங்கடேசனுக்கு. ஏன்னா அவர் மதுரையில இருந்துட்டு இவங்க பண்ற எல்லா சங்கி வேலையும் அந்த எக்ஸ்போஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காப்புல. தீப திருவிழாவா இது கலவர திருவிழாவா அப்படின்னு கேட்டா ஏன்னா டக்குன்னு கண்டுபிடிக்கிற அப்படின்னு தோணுமா இல்லையா? அதனால அவங்க வந்து காண்டாகிறாங்க. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் வந்து எந்த தொகுதியில வருது? மதுரை நாடாளுமன்ற தொகுதியில வரல, அது வருது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில. அப்படியா? அந்த தொகுதியோட எம்பி இப்ப வரைக்கும் வாயவே திறக்கலையே. யாரு அந்த எம்பி? மாணிக்கம் தாகூர். யாரு? மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் எம்பி. அப்படியா? அந்த இன்னொரு கை அவருதானா? இவருதான். இப்ப இதுல என்ன கேள்வினா, மாணிக்கம் தாகூர் இது குறித்து என்னதான் பேச போறாரு? அதாவது பொது வெளியில வந்து இதை நாங்க ஏற்கிறோம் மறுக்கிறோம் ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? சங்கிக்கு நாங்க ஆதரவு அப்படின்னு ஒண்ணு எடப்பாடி மாதிரி பேசணும். இல்ல சங்கியை எதிர்க்கிறோம்னு முதல்வர் போல, வெங்கடேசன் தோழர் போல, பேசன்முகம் தோழர் போல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். எதுவுமே இல்லாம இதான் சொல்றேன். காங்கிரஸ் வந்து நார்த் இந்தியாவில் பண்ற அதே நடுநிலை பாலிடிக்ஸ் இங்க பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க வந்து கனவு கண்டுகிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். திமுக வேணா சீட்டு கூட அதை வேணா நீங்க கேட்க முடியுமே தவிர மக்கள்கிட்ட சீட்டு கூட எல்லாம் கேட்க முடியாது. நீங்க இப்படியே மக்கள் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கணுமா இல்லையா? இப்ப வரைக்கும் அவர் அமைதியாவே இருக்காரு. அப்ப என்னதான் பாலிடிக்ஸ் பண்றீங்க? காங்கிரஸுடைய வளர்ச்சிக்கு வீழ்ச்சிக்கு காரணம் வந்து நீங்க தான். உடனே இவங்க எப்படி முடிவு எடுக்க முடியும்? வாயை திறந்து பேசணும்ல. இல்லப்பா ஸ்டாலின் இவரு ராகுல் காந்தி கேட்டு தானே முடிவு சொல்ல முடியும். ராகுல் காந்தி சொன்னதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டாங்க. சரி, அப்படி எடுத்துக்கிட்டாலும் கூட ராகுல் காந்திக்கு வந்து ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு சவுத் இந்தியாவில இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்கிறேன், அல்லது தமிழ்நாடு குறிப்பா சவுத் இந்தியாவில் நடக்கிற அப்டேட் எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட தெரியப்படுத்துவதற்கான அந்த குழுவில் வந்து பிரதிநிதியா இருக்கிறது மாணிக்கம் தாக்கூர் தான். அப்ப இந்த விஷயம் சொல்லுவாரு கண்டிப்பா. அப்ப எப்ப சொல்லி எப்ப இங்க வருவீங்க? ஒருங்க பாசே அவரோட ஜிஆர் சாமிநாதனா ஒரு ஸ்பீடா வந்து உடனே இப்போ 6 மாச வழக்கெல்லாம் வச்சுட்டு அரை மணி நேரத்தில் வழக்கு எடுத்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. போகணும், வரணும், போய் சொல்லணும். அப்ப வெயிட்டிஸ்லயே இருங்க, ஆட்சி இப்படி வரைக்கும் வெயிட்டிஸ்லயே இருங்க. அப்ப இப்படி போனா இது வந்து கண்டிப்பாக காங்கிரஸுக்கும் நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லதில்லை. இப்ப அடுத்த பீஸுக்கு வரும். இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சவங்களையும் டீல் பண்ணிட்டோம், ஆதரவு தெரிவிச்சவங்களையும் பார்த்துட்டோம். கமுக்கமா இருக்காங்க இல்ல, கமுக்கமா இருக்காங்க. யாருக்கா அப்படிலாம் யாரும் இல்லையா? எல்லாருமே ஒரு மனையூர் பண்ணையார் என்ற மூத்த ஆச்சரியக்குறி. அதுவா? அது தம்பி ஷூட்டிங் கிட்டிங் பெருப்பாப்புல இப்போ என்ன சொல்றாப்புல கேட்டா எதுக்கு இப்போ யார் தன்மை யாரும் ஒன்றும் கேட்கல விஜயை பத்தி கேட்டா கவனம் பண்றவங்களாம் அப்படியே கூப்பிட்டு அங்கே பனையூர் வந்துருங்க
பஞ்சாயத்து நம்ம அங்க வச்சுப்போம். போலீஸ் நீ ஒரு வேலை போலீஸுக்கு நான் ஒரு பஸ் அனுப்புறேன், ஒரு 3 பஸ் அனுப்புறேன், பிஜேபிக்கு ஒரு வேன் அனுப்புறேன், போதும் ஒரு வேன் அனுப்புறேன், எல்லாம் அங்க வந்துருங்க. நம்ம ஸ்டுடியோ இருக்குது, கேமரா லைட்லாம் அங்கே இருக்குது. நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க கலவரத்தை நீங்க அந்த உள் நுழையும் போராட்டம் தானே நம்ம உங்க செட்டு போட்டுப்போம். நீங்க வந்து உள் நுழையும் போராட்டத்தை அங்க பண்ணீங்கன்னா நம்ம அங்கேயே பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்க வர சொல்லிடுவோம்ல. இது பெரிய பிரச்சனையா போடும். அதனாலதான் நீ பேயாம இருந்தாலே போதும் அப்படின்னு வந்துட்டாங்க. என்ன வகை பாலிடிக்ஸ் கேக்குறேன் எனக்கு புரியல. இதுதானே இது அவர் வாயை திறக்காம இருக்கிறது ஒரு பாலிடிக்ஸ் தான் தெரியுமா அப்படின்னு பேசுற கும்பல் வந்துருச்சு. அதுக்கு ஆச்சரிய குறிகள் இருக்கனால நீ இஷ்டத்துக்கு என்ன இன்னைய வரைக்கும் சரி மூத்த ஆச்சரிய இது இந்துக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் மேல இது எல்லாத்துக்கும் மேல இது இந்துக்கள் பிரச்சனை. எந்த இந்துக்கள் பிரச்சனை இது? எந்த இந்துவுக்கு இப்ப இதுல பிரச்சனை? இந்த மேலே சங்கி இந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கு தமிழ் இந்துவா அவங்களுக்கு வந்து பிரச்சனை. இதுல அவரு குரல் கொடுக்கறது என்ன? அவர் வந்து யார் அவர் ஏன் குரல் கொடுக்கணும்? அப்புறம் எது கட்சி நடத்துற கழிச்சிட்டு போ என்ன அவர் வந்து பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்க மாட்டாரு. நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ல உள்ள பாசிட்டிவ். சரி அப்ப வெளியே வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, தீபத்தூள்ல ஏற்றலாம் என்ன கொஞ்சம் தள்ளி ஏத்திட்டு போங்க, பாசிட்டிவா இருங்கன்னா சொல்லலாம்ல. வெளில வந்தா கருத்து சொல்லணுமே. என்னங்க அரசியல் இது? நீ எங்கதான் போன? கடந்த ஒரு வாரத்துல நடந்த சமூக நீதி பிரச்சனைகள் மட்டும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டுல சீட்டு வாங்கிட்டு பல கோடி ரூபாய் ஃபீஸ் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. கருத்து சொன்னானா? திமுக வந்து அதுல எங்க திமுக வருது? அப்புறம் ஏன் கருத்து சொல்லணும் நானே? அதுக்குன்னு வாயை திறக்கல. சரி எஸ்ஐஆர் பிரச்சனை வந்து இந்தியா முழுக்க பிஎல்ஓக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க, மாரடைப்பால இறக்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு பிரச்சனை நடக்குது. ஏறக்குறைய இன்னைக்கு வந்து ஒரு 32 பேர் 33 பேர் பக்கம் பிஎல்ஓக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அதை குறித்து ஏதாவது பேசுனியா? அல்ல ஏதாவது திமுக இருக்கிறாங்களா? எங்கன்னு திமுக கிடையாது. நோ அப்புறம் வேஸ்ட் வேற. தம்பி இங்கேயாவது திமுக சம்பந்தப்பட்டிருந்தா சொல்லு, நான் வெளில வந்து இப்படி இப்படி செய்வேன். மற்றபடி ஐ எம் சைலண்ட். அவ்வளோ ஐம் இன்வெர்டர். அதனால சைலண்டா தான் இருப்பேன். அவ்வளோதான். திமுக சம்பந்தப்பட்டாதான் பேச சொல்லி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி. திமுக இதெல்லாம் கூட கொஞ்சம் தேசிய பாலிடிக்ஸ்ல வருது, அதனால நீ ஃபாலோ பண்ண மாட்டேன். உள்ளூர்ல மதுரையில போய் முறுக்கிட்டு மாநாடு போட்டியா இல்லையா? மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு உங்கள் விஜய், மதுரை வடக்கு உங்கள் விஜய், மதுரை மேலவாசி வீதி உங்கள் விஜய் அப்படி விளம்பரம் பண்ணி திருப்பரங்குன்றம் வரவே இல்லையோன்னு என்ன நீங்க திருப்பரங்குன்றம் வரல ஜி. சரி மதுரைக்கு பக்கத்துல தானே, மதுரைக்கு மிக அருகில் அருகாமையில். என்னடா ரியல் எஸ்டேட் மாதிரி பேசுற? அப்படி அவன்கிட்ட அப்படிதான் பேசுனேன். அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, இதுக்கு கருத்து சொல்லாமா இல்லையா? ஏன் எதிரி பிரச்சனை பண்றான்? யாரோ 4 சங்கிகள் பிரச்சனை பண்றத எப்பறம் நம்ம ஒரு பிரச்சனை? 4 சங்கி இல்ல பாஸ், கொள்கை எதிரி. உன் கொள்கை எதிரி அங்க பிரச்சனை பண்றான், அவனுக்கு எதிராக நீ வாழ் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய மேட்ரு இது. RSS பாஜக அப்படின்லாம் பேசுறீல்ல, இப்ப பேசு. இப்ப பேசணுமா இல்லையா? உன் கொள்கை தலைவர்கள் 5 பேர்ல 3 பேர் வந்து பார்ப்பனல்லாத அரசியலுக்காகவே தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சவங்க, அந்த அரசியல் செஞ்சவங்க. காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்தை ஏன் திறந்தாரு? இன்னைக்கு சொல்றோம்ல, பள்ளிக்கூடம் திறந்தாரு காமராஜர். பள்ளிக்கூடம் எதுக்கு மூடினாங்க? பள்ளிக்கூடத்தை இவர் எதுக்கு திறந்தாரு? பார்ப்பனல்லாத மாணவர்கள் வந்து படிக்கணுங்கிறனால தான் அவர் திறந்தாரு. அப்ப அவரு உன் கொள்கை தலைவர்னா குறைஞ்சபட்சம் அந்த பாலிடிக்ஸா பேசணுமா இல்லையா? அவர் ஸ்கூல்ல தானே திறந்தாரு, கோயில் திறக்கல. அவரை உயிரோட வீட்டோட வச்சு எரிச்சு கொல்லுனது அம்மனகுண்டி சாமியாருங்க டெல்லியில. அப்ப சங்கிகளுக்கு எதிரானவர் காமராஜர். அப்ப அந்த காமராஜர் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டவன் சங்கி எதிர்த்து பேசணுமா இல்லையா? ஏன் பேசவே இல்லை? தந்தை பெரியார் அம்பேத்கர் அவங்க தான் வந்து என்னுடைய கொள்கை, நான் தான் அவங்களோட கொள்கை வாரிசு, கான்ஸ்டியூஷனை வந்து அம்பேத்கர் கொடுக்க நான் வாங்க அப்படின்ற மாதிரி வச்சு கோண ஃப்ரேம்லாம் வச்சு அம்பேத்கர் பின்னாடி தர்ற மாதிரிலாம் செட்டப் பண்ணாங்கல்ல. இப்ப அம்பேத்கர் சங்கிகளை ஆதரிச்சாரா? இல்ல. அம்பேத்கர் அரசியல் பேசணும், எதிர்த்து பேசணுமா இல்லையா? இல்ல அது ஆன்மீகத்துல போய் நம்ம எதுக்கு தலையிடணும்? ஆன்மீகமா இருக்கட்டுமே, அரசு தான் தலையிட, நம்ம எதுக்கு தலையிடணும் அப்படின்னு கூட டீசெண்டா இருக்கல அவரு. இப்ப ஆன்மீக பிரச்சனையா போயிட்டு இருக்கு. திரும்பி அதான் சொல்றோம், கோயில்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னா பிரச்சனை, தர்காக்கு பக்கத்துல ஏத்தான் பிரச்சனை. ஒண்ணு இல்ல, ஆமா அந்த சர்வே கல்லு தர்காக்கு பக்கத்துல வருது. இப்ப நேத்து திருப்பரங்குன்ற மலையடிவாரத்துல பண்ண கலவரத்தை நேத்து மலை மேல ஏற விட்டு இருந்தா ஏறி போய் அந்த கலவரத்தை பண்ணிருப்பானுங்க, தர்கால கல்லு விட்டு அடிச்சிருப்பானுங்க, ஏதோ ஒரு கலவரத்தை போய் கஞ்சா அடிச்சுட்டு வந்துருப்பானுங்க. ஆமா இவ்வளவு வேலையை நீங்க பாத்துருப்பானுங்க. இப்ப வந்து இது இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனையா? இப்ப அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா இல்லையா? அப்ப பேசணுமா இல்லையா? அப்ப நீ வேஸ்ட். அப்ப இதுல கருத்தை சொல்ல மாட்டாப்ல அவரு, புரியுதா உனக்கு? ஆமா இல்ல, இப்ப இந்து முஸ்லீம் அப்படின்னு இருக்கிறாங்களா? இப்ப வந்து இது ஏதாவது தரப்பு இருந்தாலே நம்ம உள்ள அவ்வளவுதான். திமுக இருக்குன்னு சொல்லு,
ஆட்டோமேட்டிக்கலி நான் திமுக எடுத்து வந்துருவேன். இதுல இந்த மக்கள் வந்து முஸ்லிம் மக்கள் யோசிச்சு பாருங்க கவின் இதுல வந்து நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், அவர் வந்து கருத்து சொல்ல மாட்டாப்புல, நல்லா தெரியும் எனக்கு. சரி, அவரு தான் வந்து வாயங்க வாடகை கூப்பிட்டு டப்பிங் பேசிட்டு இருப்பாரு. யாரோ பேசிக்கிறாரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எங்க பிளக்கிங் வேலையா? இந்த காலேஜ் பில்னு ஒரு நிறுத்துவான்ல, அவனுக்குலாம் என்ன வேலை வெட்டி? யூடியூப் சேனல்ல போய் காசு வாங்கிட்டு பேட்டி கொடுக்குறானே, எங்க அவன் போறாரு? எம்மா பெரிய தலைவன் புசி ஆனந்தியா இருந்து ரோட் ஷோ நடக்குது. ரோட் ஷோவா பொதுக்குழுவா? ரோட் ஷோவா மீட்டிங்கா? ரோட் ஷோவா மீட்டிங்கா? நீ கேட்டு எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு சிரிப்பா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே வாயை மூட வச்சுட்டாங்க நம்ம பிரஸ் ஆட்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து. இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் மேட்ரு. நீ என்ன சுண்டாக்கா பயில எல்லாம் கத்து தெரிவிக்க சொல்றாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது. புசியானதுக்கு அரசியல் தெரியாது, அவர் ஒரு ரசிகர் மன்றம் நடத்திட்டு இருக்காரு, அதை அவரு விடுங்க. இவெல்லாம் வந்து வியாக்கியானமா பேசுவான்ல, திமுக அதுவா திமுக இதுவாமான்ல, இப்ப பேசு. இல்ல நாங்க இப்ப நீங்க ஏன் கருத்து, நாங்க ஏன் கருத்து சொல்லணும்பா, அத ஒரு கருத்தா பேசுவாங்க. பைத்தியக்காரன் எல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்ட் தான். ஏன்னா தாவேகாவினுடைய அந்த கொள்கை விளக்க பாடல், கொடி பாடல் எல்லாம் மட்டும் சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர் கொடியை பிடிச்ச மாதிரி எடிட் போட்டியில. இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு அங்க இருக்கிற பார்ப்பன இல்லாத இந்துக்களுக்கு ஆபத்து. நீ எங்க போன? யாரு பக்கம் ஆதரவு சொல்லு. நீ ஆபத்துக்கு பார்த்தா யாரு பக்கம் ஆதரவு அதை சொல்லிடு கரெக்டா, அதானே? ஆமா, அதை வந்து சொல்லி இப்ப இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இவன் வந்து இதில் தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் யாரு? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சிஏஏக்கு ஆதரவு தெரிவிச்சு அதிமுக இன்னைக்கு சங்கிகளுக்கு சப்போர்ட்டா நிக்குது. அதே போல கரசேவைக்கு கல் எடுத்துட்டு போன அது அந்த அதிமுக இன்னைக்கு திரும்பவும் சங்கிகளுக்கு ஆதரவா நிக்குது. இன்னைக்கு புதுசா நான் வந்து எல்லாத்தையும் நட்டு நிமித்த போறேன், பாஜகவுக்கு நான் தான் எதிரின்னு அறிவிச்சுக்கிட்ட தாவேக்கா இப்பயும் மௌனமா இருக்குது. இடையில ஒருத்தனை விட்டியா தம்பி? பெரியவர் ஒருத்தர் இருந்து தாத்தா சீமானு, அவர் தான் சொல்லிட்டாரு சங்கினா சக நண்பன்ட்டு. என்னது ஆனா இது இவன் கரிகஞ்சி ஆனா வந்து சங் பரிவார் கும்பலை எதிர்த்து ட்வீட் போட்டிருக்கானே, அதெல்லாம் ஒரு ஆளா? அவன் யார் அவன்? ஏண்டா நீ காலேஜ் மணியை வந்து ஒரு ஆளா மதிக்கிற, என்ன இருந்தாலும் ஒரு 10 வருஷம் கட்சியில இருக்கிறவன் அவன் ஒரு என்னடா நீ அநியாயத்துக்கு இருக்கிற நீ? அவன் ஒரு ஆள்தானே ஒரு சில்றா, நீ அவனையும் பார்க்கணும் இவனையும் பார்க்கணும்டா தம்பி. சரி, அவனை ஒரு மீதி மிதிக்கிறீங்களா? சரி, அவன் வந்து நாளைக்கு திருப்பரங்குன்றத்துல இருந்து போராட இல்ல அண்ணனை கூட்டு வர சொல்லுங்க. பெரியவரு கருத்தே சொல்ல, தாத்தா சீமான் கருத்து சொல்ல. ஆனா இவன் என்ன பண்றான்னா சங் பரிவாரு ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு பேசுறான். திமுக இருந்து நீ ஜாக்கிரதையா இல்ல, ஆனா அவங்க அண்ணன் அன்னைக்கே சொல்லிட்டான். அவங்க அண்ணன் ஏன் தெரியுமா பேசல? மண்டையிலே முங்குணு விழுவான். நீ தானடா சங்கி சகனம்ங்கிற. இப்போ வந்து என்ன பேசுற? நம்ம அடிக்க மாட்டான், யாரு குட்டி அடிப்பாப்புல பேசாம அப்படின்னு. ஆக மொத்தத்துல மக்களே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்குங்க. சிஏஏக்கு ஆதரவு தெரிவிச்ச இஸ்லாமியர்களை வந்து இந்தியாவில் 2ஆம் தர குடிமக்களாக நடத்த வேண்டும்ங்கிற அந்த திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அதிமுகவை சைலண்டாக நின்று ஆதரிக்குது தாவேக்கா. ஏன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, 2 தரப்பும் எடுக்காம ஒருத்தர் சைலண்டா இருக்காங்கன்னா அது அப்பறம் எடுக்கிறவனுக்கு ஆதரிக்கிறான்னு தான் போதும். அரசியல்ல இந்த மாதிரி என்ன எதுல வேணாலும் கருத்து சொல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனைகள்ல நிச்சயமா அரசியல் கட்சிகள் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சே ஆக வேண்டும். அதான் அந்த வகையில் வந்து இவ்வளவு தூரம் மல்லு கட்டி ஒரு கலவரம் நடத்தாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வீடியோ முடிக்கிறோம்.